வெல்கம் பேக் கைஸ். நம்ம இப்போ டே 3ல் இருக்கோம். இப்போ நம்ம அந்த மண்ணை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த சீடை நம்ம போடலாம். அதாவது நம்மளுடைய இன்டென்ஷன் உண்மையாகவே நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் நம்மளால் ஒவ்வொரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு கார் வேணும், அது என்ன மாடல், என்ன கலரில் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன. ஸோ அந்த ஒவ்வொரு மாடல்லையுமே ஒவ்வொரு நம்பர் இருக்குது, ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிஎம்டபிள்யூலேயே நிறையா வெர்ஷன் இருக்குது. அதில் எந்த வெர்ஷன் வேணும், என்ன கலர் வேணும், இந்த மாதிரி நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அதில் என்ன கலர் வேணும், நம்ம எதை ஃபில் பண்ணாமல் வர்றோமோ யூனிவர்ஸ் ரேண்டமாக ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா ஒவ்வொரு டீட்டெயிலும் நம்ம கிளியராக மேனிஃபெஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது கிளியராக வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா யூனிவர்ஸே ரேண்டமாக அதை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க சிங்கிளாக இருக்கணும், அவங்க வந்து நல்ல ஹேபிட் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கணும், டீ டோட்டலராக இருக்கணும், அந்த மாதிரி என்னென்ன வேணுமோ கிளியராக எழுதிக்கோங்க. என்ன மணி, மெட்டீரியல் திங்கிங் என்ன வேணும் கிளியராக எழுதிக்கோங்க. இது பாஸ்ட்டாக ப்ரெசண்ட்டாக ஃப்யூச்சராக அது பிரச்சனை கிடையாது. கீ பாயிண்ட்ஸில் நீங்கள் எழுதுனா போதும். பாஸ்ட் டென்ஸும் வேணாம், ப்ரெசன்ட் டென்ஸும் வேணாம். கீ பாயிண்ட் கார், அவ்வளோதான். இந்த கலர் BMW இன்கம் மந்த்லி 1 lakh இன்கம், பிஸ்னஸ் க்ரோ ஆகணும், பிஸ்னஸ் க்ரோ, இவ்வளோ இன்கம், ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். இந்த எழுதுனதுக்கப்புறம் மார்னிங் நம்ம கிராட்டிடியூட் சொல்லி முடிப்போம் பார்த்தீங்களா, அதை முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அந்த விஷயம் ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிராட்டிடியூட் சொல்லுவோம். கிராட்டிடியூட் சொன்னதுக்கப்புறம் அந்த இன்டென்ஷனை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அந்த காரோ இல்லை வீடோ ஸ்பெசிஃபிக் பர்சனோ அவங்க ஆல்ரெடி கிடச்சிட்ட மாதிரி உங்களோட லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஸ்டேட்லேருந்து தூங்கிடுங்க. இதை நான் கண்டிப்பாக எழுதியே ஆகணுமா? ஆமாம். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு 90,000 தாட்ஸ் மேக்ஸிமம் வருது. அப்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் கார் வேணும், வீடு வேணும்னு நினச்சா அது 90,000 தாட்ஸோட அப்படியே போயிடும். அப்போ நம்மளோட ஆள் மனதுக்கு அது கிளியராக புரியாது. சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை புரிய வைக்கணும். அது ஆள் மனதுக்கு புரிஞ்சாதான் அது யூனிவர்ஸுக்கு ஒரு சிக்னல் சென்ட் பண்ணி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆள் மனதுக்கு புரிய வைக்கும்போது அந்த 90,000 தாட்ஸ்லேருந்து அதை டிவைட் பண்ணி நம்ம கீழே எழுதணும். எழுதிட்டு டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் 2 கோல் செட் பண்ணிக்கோங்க போதும். குறைஞ்சபட்சம் 1 கோல் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். உங்களுக்கு மல்டிபிள் கோல்ஸ் இருக்கலாம். இருந்தாலும் இப்போதைக்கு 2 கோல் செட் பண்ணுங்கள் போதும். மினிமம் 1, மேக்ஸிமம் 2. அதை கிளியராக நீங்கள் எழுதிட்டு அதை நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணியாச்சு. மைண்டை ஃபுல்லாக காம் பண்ணிட்டோம். இப்போ அதில் இன்டென்ஷன் செட் பண்ணும்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கிளியராக புரியும், யூனிவர்ஸுக்கு கிளியராக புரியும். அப்போ நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம டே 4ல் மீட் பண்ணலாம்.